வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்படின்னா, துணை எழுத்து. எஸ். ராமகிருஷ்ணன் எழுதின இந்த புக்க பத்தி தான் நான் இன்னைக்கு உங்க கூட பேசலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புக்க படிச்சுட்டு, அந்த புக்க பத்தியே நான் பேசிட்டே சுத்திட்டே திரிஞ்சது துணை எழுத்துன்னு சொல்லலாம். நமக்கு என்ன பொறுத்தவரையும் எப்படி இருக்கும்னா, நம்ம என்னதான் செல்ஃப் மோட்டிவேஷன் புக்ஸு அல்லது வேற இங்கிலீஷ்ல புக்ஸ்லாம் படிச்சாலுமே இந்த மாதிரி ஒரு ரைட்டர் அவருடைய அனுபவங்கள சொல்ற அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் வாழ்க்கையில அவர் சந்திச்ச மனிதர்கள், அவரு அவருக்கு நடந்த விஷயங்கள், அந்த நிகழ்வுகள்லாம் பத்தி தொகுத்து எழுதுறது இருக்கு இல்லையா? அத நான் வாசிக்கையில எப்பயுமே எனக்கு நான் என் லைஃப வேற ஒரு கண்ணோட்டத்தில பார்க்குற மாரி ஒரு ஃபீல் எப்பயுமே கிடைச்சிருக்கு. இது நாமத்துக்குமாரோட வேடிக்கை பார்ப்பவனாகட்டும், அல்லது ராஜமுருகனோட வட்டியும் முதலும் இதெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் தான் குடுக்கும். லைக் அவங்க இத பண்ணுங்க, அத பண்ணுங்க, இது நடக்குது, அது நடக்குது, டீப் ஃபோக்கஸ், டிஜிட்டல் மினிமலிசம் இந்த மாதிரி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு, அவங்க யாரெல்லாம் பார்த்தாங்க, அந்த மாதிரி ஒரு தொகுப்பா எழுதியிருப்பாங்க. அத படிக்கையில எனக்கு லைஃப் எப்படிலாம் இருக்கு பாரேன், அவங்களுக்கு என்னலாம் இருக்கு பாரேன் அப்படின்னு அது வேற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு புரிதல் ஏற்படும். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த புக்கும் இருந்தது. இவர் நெறைய விஷயங்கள், இவருக்கு நடந்த நெறைய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே சேர்த்து எழுதியிருந்தாரு. இதில எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த பாட்காஸ்ட் பேசணும்னு வரப்போ, எத பேசுறது, எத விடுறது, எதெல்லாம் சொல்லலாம் விடலான்றதே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப குழப்பமா இருந்தது. ஸோ அந்த நிகழ்வுகள்லேருந்து நான் ஒரு சில விஷயங்கள மட்டும் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்றேன். என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் என்ன இந்த புக்ல அப்புட்னா, ஒரு வீட்ட பத்தி இவரு எழுதியிருந்தாரு. அதாவது என்னன்னா, இவருக்கு ஒரு வாசகர் கடிதம் எழுதியிருக்காரு. இவரோட கதைகள் எல்லாம் படிச்சுட்டு. பொதுவாவே இவருக்கு வர கடிதங்கள்லாம் ஒரு விமர்சன கடிதம் மாரி, அதாவது ஒரு ரிவ்யூ மாரி அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனா, இவர் லைஃபோட அந்த கதை எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்னு வேற மாரி ஒரு ஒரு கடிதமா எழுதியிருந்திருக்காரு இந்த வாசகர். அவர் பேர் பழனின்னு நெனைக்கிறேன். சரின்னு இவருக்கு அவர பார்க்கணும்னு தோணியிருக்கு. அவர் வீடு காரைக்குடி. அங்க போய் இவர மீட் பண்ணியிருக்காரு. பார்த்தா அவர் இருந்தது ஒரு பெரிய வீடு. ஆனா அங்க அந்த பழனின்றவரும் அவரோட வயசான அப்பா உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கையா இருக்க அவங்களோட அப்பா. அவங்க தான் இருந்திருக்காங்க 2 பேரும் தான். மீதம் எல்லா ரூமுமே பூட்டி இருந்திருக்கு. அந்த பழனின்றவர் என்ன சொன்னார்னா, "எங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த வீட்ட பராமரிக்கிறதுக்கு ஆளே இல்ல. அதனால எல்லா ரூமையும் பூட்டிட்டோம் சார். நானும் அப்பாவும் மட்டும் தான்றனால 2 ரூம் தவிர எல்லாமே இங்க பூட்டி தான் கிடக்கு." அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கூடையில நெறைய சாவியோட இருக்கிற ஒரு கூடைய எடுத்து காமிச்சாராம். "இதுதான் அந்த ரூம் சாவிலாம். வாங்க நான் உங்களுக்கு எல்லா ரூமையும் சுத்தி காட்டுறேன்னு" சொல்லி ஒவ்வொரு ரூமா தொறந்து தொறந்து காட்டியிருக்காரு. அங்க போனா அந்த ஆளுயர கண்ணாடி, அந்த டைல்ஸ் வேலைப்பாடு, எல்லாமே அவ்வளோ பழமை மாறாத ஒரு வீடா அந்த வீடு இருந்திருக்கு. ரொம்ப அழகா கட்டியிருந்திருக்காங்க அந்த வீடு. இதெல்லாம் இவர் பார்த்துட்டு எவ்வளோ அழகா இருக்குன்னு நெனப்போட, "இந்த வீடு எப்பயாவது ஆட்கள் நிறைஞ்சு ஜேன்னு இருந்திருக்கா?" அப்படின்னு சொல்லி எஸ். ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் மௌனமா இருந்தாராம். அப்புறம் தான் சொல்லியிருக்காரு, "என் அக்கா கல்யாணத்தப்போ இந்த வீடு ரொம்ப ஜேன்னு இருந்தது. அப்போ நடந்த நிகழ்வுகள் அவ்வளோ அந்த பலகாரங்கள் அது இதுன்னு நாங்க பூவே அவ்வளோ வாங்குனோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் பூவே அவ்வளோ வாங்குனோம்." அந்த மாரி ரொம்ப அத பிரமிப்பா சொல்லியிருந்திருக்காரு. கடைசியா சொல்லியிருக்காரு, "ஆனா என்ன பண்ண, அக்கா தான் இப்ப இந்த வீட்டு மேல கேஸ் குடுத்துட்டாங்க. வீடு இப்ப கேஸ்ல இருக்கு சார். அதான் இந்த மாரி ஆயிருச்சு." அப்படின்ற மாரி அவரு சொல்லியிருக்காரு. அப்புறம் இவரும் சென்னைக்கு வந்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பழனின்றவர் எஸ். ராமகிருஷ்ணன பார்க்கறதுக்கு சென்னைக்கு வந்திருக்காரு. இந்த மாரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, இங்க சேர்த்துருக்கோம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, "வீட்ட வித்துட்டோம் சார். கேஸ நாங்க கோர்ட்டுக்கு வெளியவே முடிச்சுக்கிட்டோம். அதனால வீட்ட வித்துக்கிட்டோம்." அப்படின்ற மாரி அவர் சொல்லியிருக்காரு. வீட்ட வித்துட்டு அத பத்தி அவர் சொல்லயில என்ன சொல்லியிருந்தாருன்னா, எஸ். ராமகிருஷ்ணன் அந்த வீட ஃபர்ஸ்ட்டு பார்த்தப்பயே எத்தன ஜன்னல் இருக்குன்னுலாம் பார்த்துட்டு வந்திருக்காரு. 84 ஜன்னல்கள் கொண்ட வீடு அந்த மாரி எழுதியிருந்தாரு. இப்போ இவர் பழனின்றவர் சொல்றாரு, "அந்த வீட்ட 4 நாள் தான் சார். 20 பேர் தான். மொத்த ஜன்னல் எல்லாத்தையும் ஜன்னல், கதவு எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டாங்க. எதுவுமே இல்ல இப்போ." அப்படின்றத. அண்டு அந்த நிலக்கதவு இருக்கு இல்லையா? நிலக்கதவுன்னு சொல்லுவாங்க. நில வைக்கிறதுன்னு வீடு கட்டையில நம்ம நில வைக்கிறதுன்றது ரொம்ப ஸ்பெஷலா நல்ல நாள் பார்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். அந்த நிலைய எடுக்கையில தான் ரொம்ப மனசு தாங்கவே முடியல. ரொம்ப பாரமா இருந்ததுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த தெருவே புழுதி பறக்க இருக்கு. வீட மொத்தமா தரைமட்டமாக்கிட்டாங்க. அங்க வீடே இல்ல. அது ரொம்ப ஒரு சொல்ல முடியாத துக்கத்தோட இருக்குன்னு அவரு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லியிருந்திருக்காரு. பழனின்றவரு எஸ். ராமகிருஷ்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அப்புறம் அவங்க அப்பாவ போய் பார்க்க போயிருக்காங்க.
பார்க்க போனதுக்கப்புறம் அந்த அவங்க அப்பா அட்மிட் ஆயிருந்த அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெட்டுக்கு கீழே அந்த சின்ன கூடையில் அந்த சாவியாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அதை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த வீட்டோட ஞாபகமாக இப்போ அந்த பழனின்றவர்கிட்ட அந்த கூடையும் அந்த சாவிகளும் மட்டும்தான் இருக்குது. அந்த சாவியை வச்சு எந்த கதவை திறக்க, எந்த கதவையும் திறக்க முடியாது, அவ்வளோதான். வீடே இல்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த சாவிகள் அவர் வச்சுருக்காருன்றது இவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுதான். இவர் அவர்கிட்ட கேட்டிருந்திருக்காரு, எனக்கு ஒரு சாவி தரீங்களா அதில் இருந்துன்னு கேட்டோன்னே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சான். கண்ணெல்லாம் கலங்கி ஒரு அந்த கூடையை எடுத்து கொண்டு கொடுத்து எந்த சாவி வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காரு. இவரும் அதுலேருந்து ஒரு சாவியை எடுத்துகிட்டு வந்து அவருடைய மேஜை, எழுதுகிற மேஜைக்கு பக்கத்தில் ஒரு ஆணியில் மாட்டி வச்சுருக்காராம் இன்றைக்கும். எனக்கு வந்து அந்த சாவியை நிமிர்ந்து பார்க்குற ஒரு சக்தி தான் இல்லை அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தார். எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலி இதை படிச்சுட்டு எனக்கு தூக்கமே இல்லை. ஒரு வீடு அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம அங்கே இருக்கிற நேரமோ அதை கட்டுற நேரமோ அப்போல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது பெருசாக. அது நமக்கு இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப இருக்குது. ஆக்சுவலி எங்களோட வீடு வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடு வந்து இப்போ இல்லை எங்கிட்ட. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள். 5th ஸ்டாண்டர்ட் வரை நான் அந்த பொண்ணு கூட தான் ஒன்றா படித்தேன். அதுக்கப்புறம் அவள் வேறு ஸ்கூல் மாறி போயிட்டா. அதுக்கப்புறம் கான்டாக்டே இல்லை, அது பேசவே இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா. ஒரு நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி எப்படி இருக்க என்னென்னலாம் கேட்டுட்டு, எங்கள் வீடு வந்து ஒரு மெயின் ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணு வந்து உங்கள் வீடு என்னாச்சு, வீடு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தா. லைக் வீடு இருந்த இடத்துல வேறு ஏதோ இருக்கேன்ற மாதிரி கேட்டிருந்தா. இல்லை, நாங்கள் இந்த மாதிரி வீட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அவள் சொன்னால், லைக் 5th ஸ்டாண்டர்ட் வரை என் கூட தான் படித்தா இல்லையா, அந்த சம்மர் லீவு, அந்த மே மந்த் லீவுக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாள். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டுருப்போம் எங்கள் வீட்டில். அப்போது எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நார்மலாக ரொம்ப சின்ன வீடாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3rd 4th படிக்கல எங்கள் அப்பா அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கட்டினாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா, ஹால்னால் பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் கிச்சன்லாம் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த மாடுலர் கிச்சன் சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே லாக் பண்ணி இருக்கும்ல, அந்த மாதிரியான கிச்சனாக பண்ணணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதை போய் எங்களையும் கடைக்கெல்லாம் கூட்டு போய் அந்த மாடுலர் கிச்சன்லாம் எப்படி இருக்குது என்னென்னலாம் பார்த்துட்டு வந்து எங்கள் அப்பாவே அதை டிசைன் பண்ணாங்க. அந்த மரக்கதவு போட்டு எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். முன்னெல்லாம் நம்ம கிச்சன் அப்படி தானே இருக்கும், எல்லாமே பாத்திரம்லாம் ஷெல்ஃப் எல்லாம் ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கும். பட் அப்போ வந்து எங்கள் அப்பா ரெனோவேட் பண்ணி கட்டையில் அந்த க்ளோஸ்டு ஷெல்ஃபாக அந்த மாடுலர் கிச்சனாக கட்டணும்னு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. ஸோ எங்கள் அப்பாவே டிசைன் பண்ணி அதெல்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த பொண்ணு என்ன கேட்டா அப்படின்னா, நான் ஏன் உங்கள் வீட்டை கொடுத்துட்டீங்க, நான் வந்து மாடுலர் கிச்சன் எப்படி இருக்குன்றது உங்கள் வீட்டில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு அவள் சொன்னோன்னே எனக்கு அன்றைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. லைக் அவள் வந்து எனக்கு 5th ஸ்டாண்டர்ட் அப்போ என்னை பார்த்தது அவ்வளோதான். 5th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் எந்த காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படித்து, ஸ்கூல் முடித்து காலேஜ் படித்து வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. அந்த பொண்ணுக்கும் அப்படி தான். அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட பேசல, எப்படி இருக்க, என்ன வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த வீடு ஞாபகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோட கிச்சன் ஞாபகம் வந்திருக்குன்றது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்படி அவ்வளோ அவங்க எனக்கு ஒரு காலத்தில் ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பொண்ணோட மைண்ட்லேயே என் வீடு அந்தளவுக்கு ஞாபகத்தில் இருக்குது. அது இன்றைக்கி இல்லைன்ற விஷயத்த வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப நேரம் அதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கள் அம்மாட்டையும் சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வேறு வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அதை எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பழைய வீட்டுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா மட்டும் இப்போயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம வீடு அது நம்ம வீடே இல்லை, இப்போ அது எதுவுமே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் அந்த நம்ம வீடுன்ற வார்த்தையை விட்டு எங்கள் அம்மாவால் வரவே முடியல. ஏன்னா குறைஞ்சபட்சம் நானாவது அந்த வீட்டை விட்டு ஒரு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்குன்னு வந்தேன், அப்புறம் கல்யாணம்னு வந்தேன். ஒரு கேப் வந்துருச்சு எனக்கும் அந்த வீட்டுக்கும். அது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அது முத செங்கல் வச்சு பூஜை பண்ணதுலேருந்து அதில் அவங்களோட வாழ்க்கையே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருந்தது. ஒர்க்லாம் பண்ணல எங்கள் அம்மா. ஸோ அவங்க வெளியில் போகிறது வைக்கிறதெல்லாம் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க அவங்களுடைய ஒரு 30 வருஷ வாழ்க்கைன்னு சொல்லலாம். 30 வருஷமாக அவங்க அந்த வீட்டை சுற்றி, அந்த வீடு தானே அவங்க வாழ்க்கை இல்லையா, அதை வந்து அவங்களுக்கு இல்லைன்றதை எங்கள் அம்மா எப்படி ஜீர்ணிச்சிருந்துப்பாங்கன்னு எனக்கு அந்த பொண்ணு கேட்கலையே ரொம்ப யோசனையாக இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி எஸ்ரா எழுதியிருந்தது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ இவருக்கு வந்து இவரோட வாசகரோட வீடு தான் அது அவரோட வீடு இல்லை. ஆனால் அந்த வீடு இவர் போய்
பார்த்துட்டு வந்த ஒரு வீடு இன்னைக்கு இல்ல. அதோட சாவி மட்டும் இருக்கு. அத தொறக்கிறதுக்கான ஒரு கதவே இல்லாம போயிருச்சுன்றது இவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஸோ இதுதான் வீடு. நம்ம வந்து சும்மா வந்தோம், போனோன்ற மாதிரியான ஒரு இடம் மட்டும் கிடையாது வீடு. நமக்கு மட்டுமே கிடையாது. நம்மளையும், நம்மள சார்ந்தவங்களுக்கும் நம்ம வீடுங்கிறது ஒரு ஒரு மெமரி. ஸோ அது வந்து எனக்கு அ ரொம்பவே ஃபீல் பண்ற மாரி இருந்துச்சு. இந்த கட்டுரை கரெக்ட்டா படிச்சு முடிச்சோனே. நான் நைட்ல தான் படிச்சேன். படிச்சுட்டு தூங்காம ஏதேதோ யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அந்த மாரி தான் இந்த கட்டுரை இருந்தது. இதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு 5, 6 சாப்டருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் எழுதியிருந்தாரு. அது என்னன்னா, ஆம் இவருக்கு வந்து வேலை இல்ல. லைக் ஒர்க் பண்ணல அவரு. வேலை இல்லாதவனோட பகல் வந்து ரொம்ப நீளமானது அப்படின்னு சொல்லி அ வேடிக்கை பார்ப்பவன்லயும் நான் படிச்சிருக்கேன். நாமுத்துக்குமார் வேலை இல்லாம இருந்தப்போ, அவருக்கு அதுதான் வேலை இல்லாதவனோட பகலும், நோய்வாய்ப்பட்டவனோட இரவும் ரொம்ப நீளமானதுன்னு அவர் எழுதியிருப்பாரு. ஸோ இவரும் அதான் சொல்லியிருந்தாரு. வேலை இல்லாதவனோட பகல் வந்து அதுவும் குறிப்பா திருமணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா குழந்தைங்கள்லாம் வந்துருச்சு. அப்புறமா நம்ம வேலை இல்லாம வீட்ல இருக்கோம் அப்படின்றப்போ வந்து அந்த பகல் ரொம்பவே நீளமானது. அந்த சத்தங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அப்படிலாம் அவர் எழுதியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இவர் வீட்ல இருந்த ஒரு சமயத்தில வந்து ஒரு நார்த் இந்தியன் லேடி ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு அம்மாவும் 2 குழந்தைங்களும் வந்திருக்காங்க. சரி காசு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரும் போய் பார்த்தா, அவங்க ஒரு ஷீட் மாரி வச்சிருந்திருக்காங்க. அத பத்தி எழுதியிருப்பாங்க இல்லையா? இந்த மாரி குஜராத் பூகம்பத்தில எங்க வீடு எல்லாமே போயிருச்சு. நாங்க வாழ்றதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பேப்பர்ல ஹிந்திலயும், இங்கிலீஷ்லயும் எழுதி குடுத்துருந்துருக்காங்க. உடனே இவர் அத பார்த்தோன்னே காசு குடுத்துருக்காரு. அவரு காசு வேணாம், கப்படான்னு கேட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு துணி கேட்டிருக்காங்க. இவருக்கு அந்த வயசுல இருக்க குழந்தைங்களோட துணி இவர் வீட்ல இல்ல. அத இவர் புரிய வைக்க பார்த்து இவரால அது புரிய வைக்கவே முடியல. அதுக்கப்புறம் இவர் ஒரு சாரி ஒண்ணு எடுத்து குடுத்தாராம். ரோஸ் கலர் சாரி எடுத்து குடுத்துருக்காரு. அது வாங்கிட்டு அப்புறம் அந்த அம்மா வந்து இவர் வீட்ல மாட்டியிருந்த ஒரு கிருஷ்ணரோட படத்த பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அது வந்து இவர் மதுரா போனப்போ வாங்குன கிருஷ்ணர் படமா. ஒரு கிருஷ்ணர் பின்னாடி பசுவெல்லாம் இருக்கு. அவர் புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி அந்த மலை, அந்த கோவர்தன மலை அதெல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு படம் அது. அத அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அவங்க குழந்தைங்களுக்கும் காட்டியிருக்காங்க. அந்த குழந்தைங்களும் அந்த படத்த வந்து கும்பிட்டுக்கிறாங்க. அத பத்தி பேசிக்கிறாங்க. உடனே அந்த இவர் வந்து கேட்டிருக்காரு, "அந்த படம் வேணுமா?" அப்படின்னோனே அந்த அம்மா வேணான்னு சொல்லியிருக்கு. அந்த குழந்தைங்க வந்து குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சுங்க போல. அவங்க அம்மா மொறச்சாங்களாம். ஆனா பரவால்ல இருக்கட்டும்னு சொல்லி இவர் அந்த படத்த எடுத்து குடுத்துட்டாரு. குடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா வந்து கண்ணீர் வந்துருச்சு. வந்துட்டு அவங்க அழுதுட்டே சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எங்க எங்க வீட்லயும் இதே மாதிரி ஒரு படம் இருந்தது. குஜராத் பூகம்பத்தில இந்த மாதிரி எல்லாமே போயிருச்சு. இந்த படமும் போயிருச்சு. என் ஹஸ்பண்ட் அதில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க வீட்ல வச்சிருந்த மாடு எல்லாமும் அதில செத்து போச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அத வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. நன்றி சொல்லிட்டு. இவருக்கு என்னன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கு அவங்க நேசிச்ச மனுஷன், அவங்க ஹஸ்பண்ட் போயிட்டாரு. அவங்க வீட்ல இருந்த வாழ்வாதாரம், மாடுகள்லாம் போயிருச்சு. அவங்க வீடு போயிருச்சு. எல்லாமே போயிருச்சு. அதில ஒரு படம் இருந்துருச்சு. அதுவும் போயிருச்சு. இதுக்கும் மீறி அவங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கையா, இல்ல அது என்ன அவங்களுக்கு ஞாபகப்படுத்துதுன்னு இந்த படத்த வந்து இவங்க வாங்குறாங்க. இத வாங்கிட்டு இவங்களே வாழ்வாதாரமே இல்லாம தெருவா போய் காசு, துணி, சாப்பாடுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த படத்த கொண்டு போய் இவங்க எந்த வீட்ல என்ன மாட்டி என்ன பண்ண போறாங்க? அப்படின்ற எண்ணம் வந்து இவருக்கு ரொம்பவே பிரமிப்ப குடுத்துருக்கு. அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க அந்த படத்த வச்சுன்னு பார்க்கறதுக்கு போயிருக்காரு. ஒரு மரத்துக்கு கீழ இந்த கிருஷ்ணர் படத்த மாட்டி, அங்க இவங்க ஃபேமிலி இதே மாதிரி நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? பூகம்பத்தால பாதிச்சவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்துக்கு கீழ வாழ்றாங்க. ஸோ அந்த மரம் தான் இப்போ அவங்களுக்கு வீடு. அவங்க வீட்ல அவங்க அந்த படத்த மாட்டிட்டாங்க. இது வந்து இவருக்கு வந்து ஒரு மனுஷிக்கு எல்லாமே போயிருச்சு அப்படின்னாலுமே அவங்க நம்பிக்கை போகல இல்லையா? அது எந்த நம்பிக்கையாவோ இருக்கட்டும். கடவுள் மேல வச்ச நம்பிக்கையாகட்டும், இந்த பிரபஞ்சத்து மேல வச்ச நம்பிக்கையாகட்டும், எதுவாகட்டும். அவங்க மேல அவங்க வச்ச நம்பிக்கையாகட்டும். அந்த நம்பிக்கைன்றது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது போகாம இருக்குன்றது இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு. ஸோ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவர் மறுபடியும் இவர் ஒரு உத்வேகத்தோட வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த 2ம் எனக்கு படிக்கையில ஒரு வீடு இல்லன்றது எவ்வளோ பெரிய வலி. நம்ம வாழ்ந்த வீடு இல்லங்கிறது எவ்வளோ பெரிய வலி. அது இல்லாம போனாலும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றத பத்தியும் ஒரு இது எழுதியிருந்தார் இல்லையா? எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அ என்ன சொல்ல? எனக்கு அது வார்த்தையா சொல்ல தெரியல. ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃபீலிங்கா இருந்தது. இந்த 2 கட்டுரையும் படிக்கையில. அதுக்கப்புறம் இவர் என்ன எழுதியிருந்தாருன்னா,
இவர் ஒரு தடவை ரிஷிகேஷ் போயிருக்காரு. ரிஷிகேஷ்ல வந்து ஒரு வயசான அம்மாவ ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்கள வந்து இவர் பார்த்து பேசுறப்போ, அ அந்த அம்மா வந்து 4 பசங்களோ ஏதோ எல்லாம் ஒரு ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் காசு மட்டும் குடுக்குறாங்க. இந்த பையன் தான் கூடயே இருந்து பார்த்துக்கிறாரு. அ இந்த அம்மாவுக்கு வந்து மதுரையில ஒரு சின்ன கிராமத்தில இருக்கிறவங்க. அத தாண்டி எதுவுமே பார்த்ததில்ல. ஸோ அவங்கள வந்து இந்த மாரி கங்கை நதிய காட்டணும், இங்கே உள்ள கோயில்கள காட்டணுன்றதுக்காக அவரு கூட்டிட்டு வந்திருக்காரு. அந்த பையன் வந்து அந்த அம்மா வயசான அம்மாவ வந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. அதில என்னன்னா, அவங்க அவ்வளோ வசதியானவங்க அப்படிலாம் கிடையாது. நார்மலான மக்கள் அந்த மாதிரி வந்திருக்காங்க. இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு கண் பார்வை குறைஞ்சு போய் 4, 4½ வருஷம் ஆயிடுச்சாம். கண் பார்வை இல்ல. அவங்களுக்கு சரியா தெரியக்கூட செய்யாது. ஆனா, அவங்க அந்த உலகத்த பார்க்கணுன்னு அந்த பையன் நெனச்சு கூட்டு வந்திருக்காருன்றத எழுதியிருந்தாரு. ஸோ இத படிக்கையில எஸ். ராமகிருஷ்ணனே என்ன எழுதியிருந்தாருன்னா, இது எனக்கு படிக்கையில ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்தது. நம்ம அம்மா, அப்பாவ நம்ம என்ன என்ன நெனைக்கிறோம் அப்படின்றது. எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா, வயசானவங்களோட ஆசைகள வந்து நம்ம பெருசா அத மதிக்கிறதே கிடையாதுன்றது தான் உண்மை. அத நம்ம பொருட்படுத்துறதே கிடையாது. மதிக்கிறது இல்லன்றத விட அத பொருட்படுத்துறதே கிடையாது. ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா, சும்மா எதையாவது கேட்டுட்டு இருப்பீங்க, ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஈஸியா கடந்து போயிடுறோம். இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மனுஷனோட ஆசைகள் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு குளத்துக்குள்ள போட்ட ஒரு கூழாங்கல்லு மாதிரி. வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறப்போ, அந்த கல்லு உள்ளேயே கிடக்கு. கடைசியா எல்லாம் முடிஞ்சு வத்தி போனதுக்கப்புறம், அந்த நதியே வத்தி போயிருச்சு அப்படின்றதுக்கப்புறம், அந்த கல்லு வெளிய வருது. அதுதான் அந்த முதுமை பருவத்தில அவங்களுக்கு வர ஆசைகள் அப்படின்றத வந்து எழுதியிருந்தாரு. அத நம்ம கண்டுக்கல, நம்ம பொருட்படுத்தல, அத நம்ம மதிக்கல, அத நம்ம நிறைவேத்தல அப்படின்னா, அவங்களோட வலி அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டுருக்கோம், நம்ம இதுதான் லைஃப்ன்னு நம்ம இதையே நம்பி லைக் இப்படி தான் நம்ம எப்பயுமே இருப்போம்னு நம்ம ஆழ் மனசுல நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே நம்ம இதே மாரி தான் 25, 30 வயசுலயே நம்ம இருப்போம். இப்படியே ஓடிட்டே இருப்போம். வேலைக்கு போவோம், அத பண்ணுவோம், இத போவோம். அப்படி கிடையாது. லைஃப் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு வந்த எல்லாமே நமக்கும் வரும். நமக்கும் முதுமை வரும். நமக்கும் வயோதிகம் அந்த முடியாத பருவங்கள் வரும். நமக்கும் அந்த ஆசைகள் வரும். இத நம்ம பெருசா உணர்றதே கிடையாதுன்றனாலயோ என்னவோ, வயசானவங்களுடைய ஆசைகளையோ, கனவுகளையோ நம்ம பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப தோணுச்சு. இவர் ஒரு வரி எழுதியிருந்தாரு அதுல. "மரங்களில் தெரியும் பிரம்மாண்டம் விதையில் தெரிவதில்லை. ஒரு மனிதன் விதையாவதே முதுமை." இது வந்து எனக்கு எவ்வளோ உண்மையான விஷயம் இல்ல. இவ்வளோ ஒரு வரியில எழுதிட்டாருன்ற மாரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் புக்கு படிச்ச கதை ஒண்ணு எழுதியிருந்தாரு. அது என்னன்னா, இவருக்கு வந்து இவர் காலேஜ்லாம் படிக்கல. அவ்வளோ ஈஸியா புக்ஸ் எல்லாம் அவைலபிளா இல்ல. அதாவது இந்த மொழிமாற்ற புத்தகம்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்லேட் ஆயி வந்தது. வேற வேற்று மொழியில வந்தது. அந்த மாதிரி இந்த ரஷ்ய மொழியில வந்தது, இங்கிலீஷ்ல வந்தது. அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் இவரு தமிழ்ல உள்ளது அவ்வளவா கிடைக்காம இருந்திருக்கு. இவருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஒரு 5 புக்கு பேர் எழுதியிருந்தாரு. அதில ஒண்ணு வார் அண்ட் பீஸ். லியோ டால்ஸ்டாய் எழுதின வார் அண்ட் பீஸ். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 புக்கு. இந்த 5 புக்கையும் அவர் ரொம்ப தேடி தேடி அலைஞ்சிட்டே இருந்திருக்காரு. இது கிடைக்கவே இல்ல. இதே மாரி புத்தக வாசிப்பாளர்கள் தேடுற எல்லார்ட்டயுமே இந்த லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் இதெல்லாம் எனக்கு கிடைக்கலன்னு இருந்ததில வேணா இவரோட புக் லிஸ்ட்டும் ஒத்து போயிருக்கே தவிர, இந்த புக்கெல்லாம் இவருக்கு கிடைக்கவே இல்ல. இத இவர் தேடிட்டே இருந்தப்போ ஒருத்தர் சொன்னாராம், "வேட்டையில தான் இந்த மாதிரி புக்கெல்லாம் நமக்கு கிடைக்கும்." அப்படின்னோனே, வேட்டைன்னா என்னன்னா, புக்கு திருடுறது. அதாவது அ ஏதாவது ஒரு லைப்ரரியிலயோ, இல்ல ஒரு பழமையான மியூசியத்திலயோ எங்கேயாவது இந்த புக் இருந்ததுன்னா, அத திருடிட்டு வந்துருது. அதான் வேட்டை. சரி வேட்டை யார் பண்ணுவான்னு சொல்லி அதுக்கு சார்லஸ்ன்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சாகசங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அவர் அங்கேருந்து அந்த புக்க திருடிட்டாரு, இந்த புக்க எடுத்துட்டாரு. அவர்ட்ட சொன்னா அந்த புக்கு கிடச்சிரும் கண்டிப்பா அப்படின்ற மாரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சரின்னு இவர் அந்த சார்லஸ பார்க்கறதுக்காக தூத்துக்குடிக்கு கிளம்பி போயிருக்காரு. தூத்துக்குடிக்கு போய் அவர பார்த்தா, அவர் வந்து லைக் அவர் திருடுறது தொழில்லாம் கிடையாது அவருக்கு. அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு. இந்த 3ஆம் உலக நாடுகள்னு சொல்றோம்ல, 3 வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ன்னு. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ் படிக்கக்கூடாது, அந்த மாரிலாம் நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு எதிர்ப்பு வினையா தான் இந்த மாதிரி அவருக்கு ஒரு கொள்கை இருக்கு. அவர் ஒரு ஒரு அவருடைய கொள்கைக்காக தான் இந்த மாரி புக்கு திருடுற வேலை அவர் பண்றாரு. அதே மாரி யாராவது ஒருத்தவங்க வந்து கேட்டாங்கன்னா, நான் உடனே காசுக்காக திருடி குடுக்குறேன். அந்த மாரிலாம் இல்ல அவரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 5 புக்கு உனக்கு வேணுமா? சரி நான் தரேன். ஆனா நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ரொம்ப பயமாயிருச்சாம். ஐயய்யோ! திருடுறதுக்கு நம்மள வேற கூப்பிடுறாரே! நம்ம எப்படி போய் திருடுறது? அப்படின்னு ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. இருந்தாலும் சரி ஓகே லியோ டால்ஸ்டாய்க்காக திருடுனா ஒண்ணும் தப்பில்ல அப்படின்ற மாரி இவருக்கு தோணியிருக்கு.
சரி ஒரு நாள் நான் சொல்கிறேன் நம்ம திருட போகலான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாரு. அப்புறம் ஒரு நாள் வந்து இவரோட காலேஜுக்கு அவர் வந்திருக்காரு. வந்து வா கிளம்பலான்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் காசு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு ஒரு ஒரு ட்ரெயினில் ஏறி கூட்டு போயிருக்காரு. இவருக்கு எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் எதுவுமே இவருக்கு தெரியல. அந்த திருடுறவங்களோட ஃபஸ்ட்டு ரூல் என்ன பண்ணுற எங்கே போகிறோன்ற கேள்வியெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. இவங்க வந்து திருவனந்தபுரத்துக்கு போயிருக்காங்க. திருவனந்தபுரத்தில் போய் ஒரு நூலகத்தில் இந்த புக்ஸ் எல்லாம் திருடுறதுன்னு முடிவாயிருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சார்லஸ் வந்து ஒரு மலையாள பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மலையாளி மாதிரி அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் திருடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இதே திருடுறவனோட 2வது ரூல், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியே அவன் எல்லாம் செட் ஆகி பண்ணுறது. ஸோ இவங்க 2 பேரும் அங்கே அந்த லைப்ரரியில் போய் தப்பான பேரை லைக் ஃபேக் நேமு அட்ரஸ்ஸு எல்லாம் கொடுத்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுன்ற மாதிரி எழுதி லைப்ரரிக்குள்ளே என்ட்ரி போட்டு உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் இவர் தேடின 5 புக்குமே அங்கே கிடச்சிருச்சு. இவருக்கு அந்த புக்கை உடையிலேயே அவ்வளோ ஒரு பேரானந்தமாக இருந்திருக்கு. அப்புறம் மதியம் வரை அந்த லைப்ரரியிலே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சார்லஸ் சொல்லியிருக்காரு, நீ இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் போய் ஒரு இடத்துல நில்லு, நான் வந்து புக்கோடு வரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இவரும் போய் நின்ட்டார். இவருக்கு ஒரே பயம் பதட்டம், ஐயோ திருடுறதுக்காக நிற்கிறோமே, வந்து மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு ரொம்ப பயந்துருக்காரு. அப்போது சார்லஸும் வந்துட்டார். வந்து அவருடைய சட்டைக்குள்ளே 2 புக்கை ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டார். வார் அண்ட் பீஸோட 2nd பார்ட்டும் இன்னொரு புக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். மீதம் 3 புக்கை நான் எடுத்துகிட்டு வரேன், இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போனவர் ரொம்ப நேரமாக ஆளை காணோம். இவருக்குன்னா பயம், ஒருவேளை மாட்டிக்கிட்டாரோ என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த புக்கை வந்து பக்கத்தில் ஒரு கடையில் கொடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. ஏன்னா இவரும் எடுத்துகிட்டு போனார்னா இவர் ஒருவேளை மாட்டியிருந்தால் இவரும் மாட்டிப்பார் இல்லையா, அதனால் பக்கத்தில் ஒரு கடையில் கொடுத்து வச்சுட்டு அந்த லைப்ரரிக்கு போயிருக்காரு. பார்த்தா சார்லஸ் மாட்டிக்கிட்டார். அவருக்கு ஒரே அடி, அவர் உதட்டிலேருந்து ரத்தம் வருது, சப்பு சப்புன்னு அரைகிறாங்க. அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருந்திருக்காரு. இவருக்கு காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சா, ரொம்ப பயந்துட்டாராம். சார்லஸ் எங்கே நம்மளை போட்டு கொடுத்துருவாங்களோ, நம்மளையும் தேடி வந்துடுவாங்களோன்ற பயத்தில் இவர் வேகமாக போய் அந்த கடையில் போய் புக்கை வாங்கிட்டு ட்ரெயின் ஏறி ஊருக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் சார்லஸ் கிட்டே பேசலை. ரொம்ப கொஞ்சம் மாதங்கள் கழித்து உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி இவர் காலேஜில் சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தா சார்லஸ் அந்த மீதம் 3 புக்கு இருக்கு இல்லையா, அதை கொண்டுட்டு சார்லஸ் வந்து நின்றுருக்காரு. இந்த புக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு வா கேன்டீனுக்கு போகலான்னு சொன்னாராம். சரின்னு இவரும் போய் கேன்டீனுக்கு போயிருந்திருக்காரு. போனால் அங்கே போயிட்டு சப்புன்னு ஒரு அறை வர, அன்றைக்கி நான் காட்டி கொடுத்துருவேன்னு என்னை நம்பாமல் தானே நீ ஓடி போயிட்ட, இந்த உன் புக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சார்லஸ் அப்படியே திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டாராம். இவரை தான் சொல்லியிருந்தார், இன்னமும் வார் அண்ட் பீஸ் படிக்கிறப்போ எனக்கு அந்த வண்ணத்தில் வாங்கின அறை ஞாபகம் இருக்குது அப்படின்றது எழுதியிருந்தார். எனக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கு அவருடைய காலத்தில். நான் இந்த வார் அண்ட் பீஸ் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள லைப்ரரியில் ரெக்வஸ்ட் போடலாம். இங்கே ரெக்வஸ்ட் போட்டு நமக்குன்னு எடுத்து ஹோல்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த புக்கை பார்த்து நான் பயந்துட்டேன். ஆக்சுவலி தலைவாணி மாதிரி அவ்வளோ பெரிய புக்காக இருக்குது. ஐயோ, நம்ம டிஎஸ்பின்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், டிஎஸ்பியோ ஏதோ ஒரு புக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் இன்ஜினியரிங்கில். இவ்வளோ பெரிய புக்கை எப்படிடா படிப்பாங்கன்ற மாதிரியே இருக்கும். பட் அதை படிச்செல்லாம் வந்துட்டோம். அந்த புக்கை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு, வார் அண்ட் பீஸ். என்ன இவ்வளோ தலைவாணி மாதிரி இருக்குது, காலேஜில் தான் இதை படித்தோம்னா இப்போயுமா இதை படிக்க முடியும்னு நான் சும்மா வாங்கணுன்ற பேருக்கு அதை வச்சுட்டு நான் கொடுத்துட்டேன். எனக்கு இதை படித்தோன்னே ஒரு மனுஷன் வார் அண்ட் பீஸ் படிக்கிறதுக்காக அடிபட்டு திருட போய் அங்கே போய் ஒருத்தர் அடி வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவர் திருட போனவர்கிட்ட இவர் அடி வாங்கி இப்படி ஒருத்தர் இந்த புக்கை படிச்சிருக்காரு. நமக்கு அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக கிடச்சதே, ஆனால் வந்து நம்ம அதை ஒரு வரி கூட படிக்கலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் ஆச்சு இதை படிக்கல. அதுக்கப்புறம் சேவல் சண்டை பற்றி இவர் எழுதியிருந்தார். எனக்கு வந்து சேவல் சண்டை அதெல்லாம் பற்றி நமக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது தான் இல்லையா, நம்ம பெருசாக பார்த்ததில்ல. நம்ம வளர்கிற காலத்துலலாம் அதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, அந்த இதே நடக்கிறதே இல்லை. எனக்கு ஆடுகளம் படம் பார்க்கல அந்த ஃபீல் இருக்கு இல்லையா, அந்த சேவல் சண்டைனா என்ன, அந்த ஒரு ஆக்சுவலி அந்த கிராஃபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்காது. வெற்றிமாறனோட 2வது படம் தானே, அதில் அவ்வளோவா கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராலாம் இருக்காது. அந்த சேவல் சண்டை நடக்கிற கிராஃபிக்ஸ் சுத்தமாகவே நல்லா இருக்காது. ஆனாலுமே அந்த சேவல் வந்து தரையை தொட்டுருச்சுன்னா விட்டுருச்சுன்னு அர்த்தம். தொட்டுறாதரான்னு விட்டு கொடுத்துறாதரா தம்பே அப்படி சொல்லி ஒரு பேசிகிட்டு இருப்பார்ல, அதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே அந்த படத்தை பார்த்த மாதிரியே இருந்தது. இந்த சேவல் சண்டையை பற்றி இவர் எழுதியிருந்த விஷயங்கள் அவ்வளோ, அந்த சேவல் சண்டை எப்படி நடக்கும், அதில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையும் ஒரு மாதிரி கண் முன்னாடி கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இவர் ஒருத்தரை பற்றி எழுதியிருந்தார், செல்லையான்னு நினைக்கிறேன் அவரோட பேர். அவர் வந்து இந்த மாதிரி சேவல் சண்டை விடுறவர்.
அவரோட சேவல் வந்து 2 நிமிஷம் தான் எதிர் சேவல வந்து காலி பண்ணிரும். அவரோட சேவல வந்து ரூ. 25,000 காசுக்கெல்லாம் கேட்டப்போ கூட இவரு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, என் சேவலோட இறகுக்கு கூட அந்த காசு பத்தாது. நான் விக்கிறதாலாம் இல்ல. அப்படின்னு சொல்லி அவருடைய பிளட்டோட ஊறுனது அது. அந்த சேவல வந்து சண்டைக்கு பழக்கி அத சண்டை விடுறது. ஸோ இது வந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த சேவல் சண்டையால நெறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அத பண்ணக்கூடாதுன்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இவங்க சேவல் சண்டை நடத்தி அத பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ அவரு வந்து இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சா கூட அவங்க பண்ணுவேன்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அந்த போலீஸ்காருக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே இவங்க ரத்தத்தோட இது ஊறியிருக்கு. இவங்க வந்து சேவல் சண்டையெல்லாம் நிறுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, இத பணம் வச்சு ஆடக்கூடாது. அதுக்கப்புறம் சேவலுக்கு வந்து நீங்க சாராயம் குடுக்கக்கூடாது. இந்த மாரி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லி, இப்படின்னா வேணா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இவங்க மறுபடியும் அந்த கால்ல கத்தி வைக்கிறது அந்த மாரி தான் இது பண்ணியிருக்காங்க. காலப்போக்குல இந்த சேவல் சண்டைன்னு ஒரு விஷயமே இல்லாம போயிருச்சு. சுத்தமாவே பேன் பண்ணிட்டாங்க. அது நினைவா அந்த கோப்பை குடுக்குறதெல்லாம் இருந்திருக்கு. பரிசு கோப்பையோ, சர்டிஃபிகேட்டோ ஒண்ணுமே கிடையாது. எந்த ஒரு சூடுமே இல்லாம போயிருச்சுன்றத வந்து இந்த செல்லையா அவருடைய ஃப்ரெண்ட்ஸாலலாம் அத அக்செப்ட் பண்ணிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது எவ்வளோ வேதனையா இருந்ததுன்னு அவர் எழுதியிருந்தாரு. ஸோ இந்த மாரி சேவல் சண்டைய பத்தி தெரிஞ்சுக்க போய் தான் இந்த செல்லையான்றவர பார்த்துருக்காரு. இதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர பார்க்கவே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு இவருக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாரி செல்லையா வந்து ஏதோ ஒரு ஹைவேல இருக்கிற ஹோட்டல்ல சர்வரா இருக்காரு. சாம்பார் வாளியோட அவர நான் பார்த்தேன். எனக்கு மனசே தாங்கலன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவரு தான் எழுதியிருந்தாரு. நான் திரும்பவும் செல்லையாவ வந்து எங்கேயுமே பார்த்துறக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு சேவல் சண்டை, அதில அவரோட சேவல் தான் ஜெயிக்கும். அதுக்கு அவ்வளோ டிமாண்டா இருந்த இந்த பேட்டைக்காரன் சேவல் மாரி இருந்த ஒரு மனுஷன், அது இல்ல. அந்த சேவல் சண்டையே இல்ல. வருஷப்போக்குல இதெல்லாம் இல்லாம போயிருச்சு. எல்லாமே மாறிடுச்சுன்றப்போ, நமக்கு வேணா என்ன சேவல் சண்டை, அது என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அதில இருந்தவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான் அவங்க லைஃப் இல்லையா? அதுவே இல்லாம போயிருச்சு அப்படின்றப்போ, அவங்க வேற ஒரு வாழ்க்கைய நடத்துறதுக்காக, வேற ஏதோ ஒரு இன்கம் வரணுன்றதுக்காக ஒரு வேலைக்கு போறத வந்து ஒரு கட்டுரையா படிக்கையில கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இந்த ஜல்லிக்கட்டுலாம் இதுதான் இல்லையா? நமக்கு அத பேன் பண்றாங்க. இனிமே கிடையாதுன்றப்போ, அந்த மெரினால அவ்வளோ பேர் கூடுனது, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் வந்து எங்க வீட்டு சைட்ல அவனியாபுரம் ஏரியாவுக்கு பக்கமா தான் நாங்க இருந்தோம். அங்க வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் இல்லையா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த அ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு போராட்டம்லாம் நடந்ததுல்ல, அதுக்கு 1 வருஷம் முன்னாடி வந்து நான் சென்னையில ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் டைம்ல ஊருக்கு போறேன். ஊருக்கு போனா பஸ்ஸே இருக்காது எங்க ஏரியாவுக்கு. பஸ் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. லைக் ஆல்ரெடி சென்னையிலேருந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதே ஒரு பெரிய பாடாக இருக்கும். ஏன்னா பெருங்குளத்தூரில் பயங்கரமாக ஸ்டாப் ஆகி காலையில் போய் சேர வேண்டியது மதியானம் தான் ஊருக்கே போய் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பஸ் இல்லை. என்னன்னு கேட்டால் ஜல்லிக்கட்டு நடத்தணுன்றதுக்காக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அந்த ஊருக்குள்ளே போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது வெளியில் வரவே எனக்கு எப்படி இருக்குன்னா, இவங்களும் வருஷம் வருஷம் போராட்டம் நடத்துகிறாங்க, பஸ் விட மாட்டாங்க, நம்மளாலையும் சென்னையிலேருந்து வர முடிய மாட்டேங்குது, இதை ஏன் அரசாங்கமும் நடத்த மாட்டேங்குது, அதுக்கு மேலே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அந்த வருஷம். அதுக்கு அடுத்த வருஷம் அந்த போராட்டம் வந்து சென்னையில் பீச்சில் கூடினதுக்கப்புறம் அது வேறு லெவலில் மாறுச்சு இல்லையா? அப்போ நான் நினச்சேன், அப்பாடா இவங்களுக்கு வந்து இனிமேல் இங்கே போராட்டம் பண்ணுறேன்னு பண்ண மாட்டாங்க, பஸ்ஸு நம்ம ஏரியா கரெக்டாக கிடச்சிரும். ஏன்னா எனக்கு அவ்வளோதான் அது தெரிஞ்சுது. நான் சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவ மதுரைக்கு ஊருக்கு வரேன். நான் ஊருக்கு வரையில் ஆல்ரெடி 1.5 நாள் அந்த பஸ்ஸு லைக் ஒரு நைட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அ டே வர மதுரைக்கு வர்றதுக்கு ஆகுது அந்த பெருங்குளத்தூரை தாண்டி. அதுக்கப்புறம் வந்து என் வீட்டுக்கு போக விடாமல் நீங்கள் என்னடா போராட்டம் பண்ணுறீங்க, அவ்வளோதான் என் புத்தியில் இருந்தது. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஒரு இந்த மாதிரியான பாரம்பரிய விளையாட்டுக்கள்லாம். ஸோ அந்த சேவல் சண்டைக்கும் அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு என்னமோ இந்த கட்டுரை படிக்கையில் ஆடுகளம் படம் தான் வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இவர் சிற்பங்கள் பார்க்குறத பற்றி எழுதியிருந்தார்.
ஒரு கர்நாடகாவில் ஒரு ஊரில் ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தை வந்து பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகான சிற்பம்ன்றனால இவரும் இவர் ஃப்ரெண்டும் வந்து அதை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. சடனாக முடிவெடுத்து கிளம்பிட்டாங்க. மைசூர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கியிருக்காங்க. அங்கேருந்து அடுத்து அந்த ஊருக்கு பஸ்ஸுக்கு போகணுன்றப்போ ஒரே குளிராக இருந்திருக்கு. சரி, நம்ம ஏன் நைட்டு ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கணும், ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அந்த பஸ்ஸை பிடிச்சி அந்த ஊருக்கும் போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு அதுவரை அவங்க சாப்பிடவே இல்லை. மணி வந்து 11 மணி ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. சரி, ஊருக்கு வந்தோடனே சாப்பிடவா போகிறது, போய் நம்ம அந்த கோவிலில் அந்த சிற்பத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துடலான்னு அங்கே போய் பார்த்துருக்காங்க. பார்த்து அது அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. ரொம்ப இதாக பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அங்கே பார்த்து முடிச்சுட்டு 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, எல்லா சிற்பங்களையும் நம்ம பார்க்கணுன்னா இந்த ஒரு நாள் நமக்கு பத்தாது, உடனே கிளம்புனா சரியாக இருக்காது, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு நாள் இங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. சரி, ஓகே அப்படின்னோன்னே அவங்க ஃப்ரெண்டு வந்து வெளியில் வந்தோடனே அந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் விற்பாங்கள்ல, அந்த மாதிரி சிலைகள்லாம் கோவில் கடையில் வாங்கிக்கிட்டாரு. ஒரு 4-5 சிலை வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கப்புறம் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்காரு, உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி. அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் சிலை வாங்கினது போக ஒரு 15 ரூபா இருக்குது, ஏன் கேட்குற அப்படின்னோன்னே, இல்லை ஊர்லேருந்து அவசரமாக கிளம்புனால நான் நிறைய பணம் எடுத்துகிட்டு வரல, என்கிட்ட இந்த மாதிரி 20 ரூபாயோ ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஐயோ இவ்வளோ தான் இருக்கா, இப்போ நம்ம சாப்பிடணுமே, பசி வேறு அவ்வளோ வந்துருச்சு, அவ்வளோ 3 மணி வரை இவங்க சிற்பங்களை பார்க்குறேன்னு அந்த கலையை ரசிக்கிறதுல இவங்களுக்கு பசி தெரியாமல் இருந்துட்டாங்க. இப்போ பசி பயங்கரமாக இருக்குது. மொத்தமே 2 பேர்ட்டையும் சேர்த்து ஒரு 25 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க 2 பேரும் சாப்பாடு சாப்பிட்டா இந்த காசு பத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சப்பாத்தியும் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருந்த காசும் இல்லை, காசே இல்லை சுத்தமாக. ரிட்டன் வரதுக்கே இப்போ காசு இல்லை, சாப்பாட்டுக்கு காசு இல்லை, எதுக்குமே காசு இல்லை. அவங்க ஃப்ரெண்டு வந்து ராமகிருஷ்ணனோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவே பதட்டமாயிட்டாங்க. என்ன பண்ண போகிறோம், காசே இல்லை, எப்படி ஊருக்கு போக போகிறோம் என்னன்னு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இவர் வந்து சரி வாங்க நம்ம தான் சாப்பிட்டோம்ல, மறுபடியும் போய் கோவிலில் சிற்பத்தை பார்ப்போம்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு போயிருக்காரு. இவர் வழக்கம் போல் சிற்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு மாதிரி அந்த அந்த கவனமே அவருக்கு சிற்பத்து மேலே இல்லை. நம்ம எப்படி ஊருக்கு போக போகிறோம், இப்போ இதை பார்க்கணும் ரசிக்கணும்னு வந்தவர் கையில் காசு இல்லை, திரும்பி போக முடியாதுன்னு தெரிஞ்சோடனே எப்படி ஊருக்கு போக போகிறோம், என்ன ஆக போகுது நம்ம லைஃபு, பசிக்குமே அடுத்த வேலை, சாப்பிட்ணுமே, அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு ரொம்ப டென்ஷன்லேயே இருந்திருக்காரு. ஸோ இவங்க ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லை. ஒரு ஒரு குதிரை வண்டிலாம் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரோட்டில் தான் தங்கலான்னு வந்து உட்காந்துட்டாங்க. இவர் ஃப்ரெண்டு ரொம்ப பதட்டத்தோடு இருந்திருக்காரு. இவர் வந்து சரி பார்த்துக்கலாங்க, காசு தானே இல்லை, பார்ப்போம் என்னன்னு பார்ப்போங்க, தூங்கி எந்திரிச்சு காலையில் என்னன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்காரு. இவரோட நிதானம் வந்து இவர் ஃப்ரெண்டை ரொம்ப பயமுடுத்த வச்சுருக்கு. இவர் நிதானமாக இருக்க அவர் ஃப்ரெண்டுக்கு பதட்டம் அதிகமாகிட்டே இருந்திருக்கு. இவருக்கு என்ன தோணியிருக்குன்னா, இது என்னங்க பசி, என்ன நம்ம 2 பேர்த்துக்கும் இருக்க பிரச்சனையா, உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் பசி, கையில் காசு இல்லைன்னா இப்படியா ஒரு மனுஷன் மாறிட முடியும், எதுக்கு இவ்வளோ பயம், எதுக்கு இவ்வளோ பதட்டம் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணியிருக்கு. இதை இவர் ஃப்ரெண்டுகிட்ட இவர் சொல்லலை, சொல்லியிருந்தா அடி வாங்கியிருப்பார் அப்படின்னு அவரே எழுதியிருந்தார். சொல்லியிருந்தால் ஒரு வேளை என்னை அடிச்சிருக்க கூட செஞ்சுருப்பார். ஏன்னா அவர் அவ்வளோ பதட்டத்தில் இருந்திருக்காரு, இவர் ரொம்ப கேஷுவலாக இருந்திருக்காரு. அப்புறம் தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில் வழக்கம் போல பசி வந்துருச்சு. பசி வந்துருச்சுனோடனே இவருக்கு என்னன்னா, சரி யாசகம் கேட்குறதுல ஒன்றும் தவறு இல்லையே, நம்ம சாப்பாடை வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் போய் கேட்டிருக்காரு. அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்கிறது மாதிரி செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஒருத்தவங்க கிட்டே போய் எனக்கு சாப்பாடு கொடுங்க, காசு கொடுங்க, பிச்சை கொடுங்கன்னு கேட்குறது அவ்வளோ சுலபம் கிடையாதுன்றதை அவர் அப்போ தான் தெரிஞ்சதுன்னு எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் என்னென்னா, அது எப்படி சுலபம் கிடையாதோ அதே மாதிரி ஈஸியாக பிச்சை கிடைக்கவும் செய்யாது. எல்லாருமே பாத்திரம் எறிஞ்சு பிச்சை இடுன்றதை நினச்சிட்டு தானே இருப்போம். என்னென்னா ஒருத்தன் பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக ஒருத்தன் வந்து பிச்சை கேட்டான் இல்லை காசு கேட்டான்னா ஏமாத்துறான்னு தானே நம்ம நினைப்போம். கண்டிப்பாக அப்படி தான் நினைப்போம். நம்ம ஏமாத்துறான், இவனுக்கு போய் நம்ம காசு கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நகர்ந்து தான் போயிடுவோம். நம்மளே ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருக்கோம், பிச்சை எடுக்கிறவன் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு தான் நான் பிச்சை போடுவேன்னு எல்லாரோட மைண்ட்லேயும் வச்சு தான் இருப்போம் இல்லையா. ஸோ இவர் அவ்வளோ ஈஸியாக பிச்சை எடுக்கவும் முடியாது, அவ்வளோ ஈஸியாக பிச்சை கிடைக்கவும் செய்யாதுன்றத அப்போ தான் உணர்ந்தேன் அப்படின்றத எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப பசியில் இருந்திருக்காங்க. அப்புறம் இவர் வந்து இங்கேருந்து 10 மைல் தூரம் போனோன்னா இன்னொரு ஏதோ குகை இருக்குது,
இருக்குது, அங்கே போய் சிற்பங்கள் பார்க்கலாமான்னு இவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிருக்காரு. அவர் ஒரு முறைச்சிருக்காரு. சரின்னு இவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொருத்தவங்ககிட்டயா காசு கேட்குறது வைக்கிறதுன்னு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. சரி ஓகே, நம்மகிட்ட இருக்கிற எதையாவது ஒன்று விற்றுட்டா சரியாக போச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஃப்ரெண்டுகிட்ட இருந்த சிற்பங்கள் ஆக்சுவலாக இது முதையே பண்ணியிருக்காங்க. முத நாள் நைட்டு அந்த ஒரு கடையில் வாங்கினார் இல்லையா சிற்பங்கள், அதை வந்து அவர் ஃப்ரெண்டு அந்த கடையிலேயே திரும்ப கொடுத்துட்டு அந்த சிலைக்கான காசை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவன் அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுன்ட்டான். என்ன பண்ணாலும் சரி, நான் அந்த சிலையை திரும்பி விற்றதை திரும்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டான். ஸோ அதுலேயே அவர் ரொம்ப டென்ஷனில் தான் இருந்திருக்காரு. அகைன் இவர் சரி நம்மகிட்ட இருக்க எதையாவது விற்போன்னு சொல்லி இவர் பேக்கை கொட்டி பார்த்தா கொஞ்சம் துணிமணியும் ஒரு புக்கும் வச்சுருந்துருக்காரு. சரி, இந்த ஃபாரினர்ஸ்லாம் இங்கே சுற்றி பார்க்க வருவாங்கள்ல, அவங்க யார்கிட்டையாவது போய் இந்த புக்கை விற்போம். ஒரு இங்கிலீஷ் புக் வச்சுருந்துருக்காரு. இந்த புக்கை விற்போம், அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க, ஒரு 100-200 கொடுத்தா நம்ம ஊருக்கு போயிடலான்னு சொல்லி அந்த புக்கை விற்கிறதுக்கு போயிருக்காரு. எவனுமே அந்த புக்கை வாங்கவே இல்லை. தொட்டு கூட பார்க்குறதுக்கு கூட யாரும் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. போன்ட்டானுங்க. இப்படியே இவர் சுற்றிட்டே இருக்கிறது ஒரு டாக்ஸி டிரைவர் பார்த்துருக்காரு. பார்த்து 2 பேரையும் கூப்பிட்டு என்னாச்சு என்னன்னு கேட்டோன்னே இந்த மாதிரி சொன்னோன்னே, நிஜமாலே ஊர்லேருந்து காசே எடுத்துகிட்டு வராமலா இங்கே வருவீங்க அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டிருக்காரு. அவர் கையில் ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டே பேசியிருக்காரு. அந்த ஆரஞ்சு பழத்தை இவங்களுக்கும் கொடுத்துருக்காரு. இவங்க வேக வேகமாக ஆரஞ்சு பழத்தை முழுங்கிட்டு இவங்களோட கதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இந்த புக்கும் கொஞ்சம் சிலைகளும் இருக்குது, இதை வச்சுட்டு எனக்கு ஒரு 100 ரூபா காசு கொடுத்தேன்னா நான் வந்து ஊருக்கு போயிடுவேன் அப்படின்றத அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. உடனே அந்த டாக்ஸி டிரைவர் வந்து புக்கை மட்டும் திருப்பி கொடுத்துட்டு அந்த சிலைகளை வாங்கிட்டு, சரி நான் 200 ரூபா கொடுக்குறேன் ஊருக்கு போங்கன்னொன்னே, இவர் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க, நான் ஊருக்கு போனோன்னே அந்த காசை திருப்பி கொடுத்துட்றேன்னொன்னே, இவர் இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் அந்த டாக்ஸி நம்பரை எழுதி, எங்கேயாவது மறுபடியும் என்னை வழியில் பார்க்குறப்ப இந்த காசை திருப்பி கொடுத்தா போதும், போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிட்டார். இவர் அதுக்கப்புறம் அந்த டாக்ஸி டிரைவரை பார்க்கவே இல்லை, அந்த டாக்ஸியை வழியில் எங்கேயும் பார்க்கவே இல்லை. இவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நான் வந்துட்டேன், அந்த டாக்ஸி டிரைவர் நான் ஏமாத்துக்காரன்னு கூட நினச்சி கொடுத்துருந்துருக்கலாம், அவர் மைண்டில் நான் ஏமாத்துக்காரனாக கூட இருந்திருக்கலாம், அவங்க மொத்தத்தில் எனக்கு காசு கிடச்சிச்சு, நாங்கள் வந்துட்டு இவர் ஃப்ரெண்டு இவர் கூட பேசக்கூட இல்லையா, நேராக அவர் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தார். ஸோ இந்த பதட்டோன்ற விஷயம் இருக்குது இல்லையா, நம்மளுக்கு ஏதோ இப்போ இவர் சொன்னது என்னாலலாம் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. ஒரு இடத்துக்கு போயிட்டோம், நம்மகிட்ட எந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை, காசு இல்லை, சாப்பாடு இல்லை அப்படின்றப்போ அந்த பதட்டம் இருக்குது இல்லையா, இது வந்து எனக்கு சின்ன சின்ன விஷயத்தில் கூட வரும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு என்னமோ இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பேரிசனாக இருந்தாலும், இவர் ஃப்ரெண்டும் இருந்தால் நானும் என் ஹஸ்பண்டும் இருப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து எதுவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் விடு, சரி என்ன இப்போ விடு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட நிதானம் தான் என்னைய கூட கொஞ்சம் கடுப்பாக்கும். என்ன இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி இவ்வளோ அசால்ட்டாக விடுன்னு இருக்காங்களேன்னு சொல்லி நான் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன். இந்த மாதிரி எப்பயுமே நடக்கும். ஆக்சுவலி அது ஒன்றுமில்லாத விஷயமா தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் திடீர்னு இப்போ ஏதோ ஒன்று சமைக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா அதுக்கு கூட நான் பதட்டமாயிருவேன். லைக் இப்போ என்ன அது இல்லாமல் சமைச்சா என்ன அப்படின்ற மனநிலையோடு அவங்க இருப்பாங்க. ஸோ இது வந்து பயங்கர கிளாஷாக இருக்கும். எனக்கு வந்து எஸ் ராமகிருஷ்ணனோட அனுபவத்தை படிக்கல, அவர் நண்பருக்கும் இந்த மாதிரி சிற்பம் பார்க்க போய் நடந்த அனுபவத்தெல்லாம் படிக்கல. எனக்கு அது வேடிக்கையாக இருந்தது, நான் சிரிச்சுட்டே தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மையில் நடக்கல, இப்படி தான் இருக்கும். கூட இருக்கவங்க ஓவர் நிதானமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்கல, எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா பதட்டத்தை தான் கொடுக்கும். அது அப்படியே பிரதிபலித்த மாதிரி எனக்கு இந்த கட்டுரை இருந்தது. அதுக்கப்புறம் அவர் குழந்தைங்க வளர்க்குறதை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருந்தார். நம்ம வீட்டில் குழந்தைங்க வளர்கிறாங்கன்னா அவங்க நம்மளை கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. நம்மளுடைய கோவத்தை, நம்மளுடைய பொய்யை, நம்ம பண்ணுற சில்லறத்தனமான வேலைகளை, சில்லறத்தனமான விஷயங்களுக்கு நம்ம சொல்கிற பொய்யும் நம்ம கதை எல்லாத்தையும் அவங்க கவனிச்சுட்டே தான் இருப்பாங்க. இவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்கன்றது நமக்கும் தெரியும் தான். ஆனால் நம்ம அதை கண்டுக்கிறதே இல்லை, பெருசாக அதை பொருட்படுத்துகிறதே இல்லை. ஏன்னா நாம் பெரியவங்க, அவங்க குழந்தைங்க அப்படின்ற மனநிலையோடு நம்ம இருக்கோன்னு இருந்தார். இது வந்து எனக்கு எவ்வளோ ஒரு ஃபேக்ட் இல்லையா. எனக்கு இது எத்தனை தடவை சொன்னாலும் இது உரைக்காத ஒன்று தான். நான் கான்ஷியஸாக நினப்பேன், நம்ம கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, நம்ம வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவன் நம்மளை பார்த்து வளர்றான், அம்மா அப்பா பண்ணுறது தானே இவங்க பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு கான்ஷியஸாக நினப்பேன், சொல்லுவேன். ஆனால் அந்த விஷயம் பண்ணையில் நடக்கலை, லைக் ரியாலிட்டியில் நான் கோவப்படையில் இதெல்லாம் நான் யோசிக்கவே மாட்டேன். நான் பாட்டு கோவப்பட்டு கத்திட்டு, ஏன்னா என்னென்னா நான் பெரியவங்க, அவன் சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும் என்னோட கவலையை பற்றி, இப்படி தான் நம்ம மைண்ட் இருக்குது அப்படின்றது எனக்கு. அதுக்கு ஒரு இன்சிடெண்ட்டும் எழுதியிருந்தார். ஸோ
அதுவுமே ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம் தான். இந்த பாட்காஸ்ட் ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது. அதனால் நான் இதோட நிறுத்திக்கலான் இருக்கேன். இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக படிங்க. ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு புக்காக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் வந்து இதோட ரிலேட் ஆகி எனக்கு ஒரு நினைவலைகளை கூட்டிகிட்டு வருது இல்லையா, எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும், ஒரு புரிதல் ஏற்படுத்தும், லைஃப்பை நம்ம எப்படி பார்க்குறோன்ற விதத்தையே மாற்றும். இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் நம்மகிட்ட இல்லவே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, இவர் எங்கேயோ போயிருக்காரு இல்லையா, காசே இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. ஒரு தடவை இவர் வாண்டடாகவே காணாமல் போயிருக்காரு. லைக் 18 வயசானோன்னே வீட்டில் இருக்க ரூல்ஸ் எல்லாம் பிடிக்காம ஆளை விடுங்கடான்னு இவர் காணாமல் போயிட்டார் மீன்ஸ் வீட்டில் எழுதி வச்சுட்டு வெளியே போயிட்டார். போயிட்டு அங்கே 4 நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரணுன்றப்போ எப்படி வர்றது என்ன பண்ணுறதுன்னே இவருக்கு தெரியல. அப்போது அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுட்டு இவங்க ஊர் பஸ்ஸு வரப்போ யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்களா, அவங்ககிட்ட காசு வாங்கி திரும்ப ஊருக்கு போகலாமான்னு நின்றுருக்காரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. லைக் நம்ம இந்த அளவுக்கு இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பயந்துக்கிட்டு ஒரு தயக்கத்தினாலையும் பயத்தினாலையும் நம்ம செய்யாமலே இருக்கோமே அப்படின்றது எனக்கு தோணுச்சு. என்னென்னா, நம்மளால் செய்ய முடியாததை நம்ம செய்யலைன்னா பரவாயில்ல, ஆனால் நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நம்மளால் செய்ய முடியுன்றதையே நம்ம தயக்கத்தால் எவ்வளோ செய்யாமல் இருக்கோம். தயக்கம் ப்ளஸ் பயம், இந்த 2 விஷயத்தால் எவ்வளவோ செய்யாமல் இருக்கோம் இல்லையா. இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. லைக் இது எனக்கு எப்பயுமே தோன்றதா. இந்த மாதிரி புக்கு படிக்கையில் ரொம்ப தோணும். அந்த ஒரு மாதம் நான் ரொம்ப அந்த மைண்ட்லேயே இருப்பேன், ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு அது இல்லாமல் போயிடும். இது ஒவ்வொரு தடவையும் நடக்குது. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி படிக்கணும், அல்லது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அனுபவங்களை படிக்கையில் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு மனுஷனுக்கு இருந்திருக்குன்றத நம்ம படிக்கையில் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி அமைச்சிக்கணுன்ற புரிதல் நமக்கு ஏற்படும். ஏன்னா எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான். லேர்னிங்கும் ஒரு ப்ராசஸ் தான். நம்ம எடுத்தோடனே ஒரு நாள் படித்தோடனே அடுத்த நாள் அப்படியே தூள் கிளப்புறேன் பாருன்னு யாருமே அப்படிலாம் மாற முடியாது. பட் நமக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு புத்தகத்தின் வழியாக நம்ம மண்டைக்குள்ளே போக போக நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோன்றது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொன்னாலோ அல்லது இப்படியெல்லாம் இருக்குது, வாழ்க்கைன்றது எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படிலாம் சொன்னால் நமக்கு ஒன்றும் புரியாது. நம்ம அதை ஏற்றுக்கவும் மாட்டோம். ரொம்ப கிளீஷேவாக நமக்கு தெரியும். ஆனால் இதை நீங்கள் படிக்கையில் நாம் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு புரிதல், நம்ம என்ன சொல்கிறது, நம்ம கண்ணை மறைச்சிட்டு இருக்க தர கொஞ்சம் கொஞ்சமாக விலகிற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் தான் இந்த மாதிரியான புக்ஸ். ஸோ இப்படியான புக்ஸ் இது. அதுக்கப்புறம் வேடிக்கை பார்ப்பவன் பற்றி கூட ஒரு பாட்காஸ்ட் இருக்குங்கன்னு சொல்லுதில்ல, அதுவும் நீங்கள் கேட்டு பாருங்கள். துணை எழுத்து, வேடிக்கை பார்ப்பவன்லாம் எல்லாருமே மஸ்ட் ரீடுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்ன புக்ஸ் படிச்சிருக்கீங்கன்றதை கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ அல்லது இந்த கமெண்ட்ஸ்லேயோ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.